ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையிலேயே வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது. எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி அவரவர் சொந்த நாட்டிற்கு போகும்போது தானியேல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டான். அங்கே இருக்கிறதுலே உத்தமன், நீதிமான், ஆண்டவரோடு வாழ்கிறவன், ஜெப வீரன். ஆனால் எல்லாரும் கிளம்பும்போது இந்த தானியேல் மட்டும் அந்த அரண்மனையிலே நிறுத்தி வைக்கப்பட்டான். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கல? என் கூட இருந்த சிறையிருப்பில் வந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே, என்னை மட்டும் நீங்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு அவர் ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, தரியு என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் வசமாய் திருப்புவதற்காக, அவர் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, அந்த தரிவுக்கு தேவன் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் தானியேலை அந்த இடத்துல கர்த்தர் தங்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு தாமதமாய் கர்த்தர் தருவார். எல்லாருக்கும் நடக்கும், நமக்கு மட்டும் நடக்காது. எல்லாருக்கும் கேட்கப்படும், நமக்கு ஜெபங்கள் கேட்கப்படாது. நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி லேட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இதை தரல அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கவலையே படாதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தாமதம் பண்ணுகிறாரானால், ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எப்படி தாவீதை கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணி ஒரு தரியு என்கிற ஒரு ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு விஷனை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் தாமதங்கள் நன்மையாய் மாறும்.